Good morning, children. We had already started our prose lesson, The Old Man River, which was written by Dorothy Deamy. Here we find the characters Amy Marshall, Betty Marshall. Amy is the elder one, Betty is the younger one, and their neighbor Rosefield, Sarah Field. Rose is the elder one, Sarah is younger one, and their neighbor another one is Jim Hall. And here it is written like a drama to us, this prose lesson. The story of these young children we find in this drama, okay. And the other characters that we find here are Miss Marsh and Mr. Peter. These both belong to Red Cross. They are the members of Red Cross. How they rescued these 5 children only we find, okay, in this lesson. What happened, ஒரு நாளைக்கு ஏமியும் பெட்டியும் ரோஸும் 3 பேருமே ஏமியோட வீட்டில் லிவிங் ரூமில் தேவர் சிட்டிங் அண்ட் ஏமியும் அண்ட் தென் ரோஸும் தேவர் நிட்டிங். ஏமி ரோஸ் தேவர் நிட்டிங். பெட்டி வந்து சும்மா புக்கு பார்த்துட்டே அது புக்குள்ளே இருக்கிற பிக்சர்ஸ் பார்த்துட்டே இருக்கிறாங்க. வெளியே வந்து ரொம்ப ஹெவியாக இட் வாஸ் ரெய்னிங் வெரி ஹெவிலி. மிஸ்ஸஸ் மார்ஷல் வந்து அவங்க தம்பி டிக்னி கூட்டிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்கிறான். அப்பா மிஸ்டர் மார்ஷல் வந்து சிகாகோவுக்கு போயிருக்கிறாங்க பிஸ்னஸ் வேலையாக. சரியா? இப்போது என்ன நடந்துச்சு? அந்த டைமில் ஜிம் ஹால் என்டர் ஆகிருக்கா வீட்டுக்குள்ளே, அவங்க வீட்டுக்குள்ளே. ஜிம் ஹால் என்டர்ஸ் தி ரூம் அண்ட் இன்ஃபார்ம்ஸ் தி கேர்ள்ஸ் தட் தெர் இஸ் எ க்ளவுட் பர்ஸ்ட். ஆனால் ரொம்ப ஹெவியாக மழை வந்துகிட்டே இருக்குது. க்ளவுட் பர்ஸ்ட் அப்படியே அந்த அளவுக்கு மழை. த ஸ்னோ கேப்ஸ் ஹாவ் ஸ்டார்டட் டு மெல்ட். அதையும் இல்லாமலே ஸ்னோ இருக்கிற இடத்துலையும் அதையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மெல்ட் ஆகிறது. ஸோ மழையும் இருக்குது, அட் தி சேம் டைம் ஸ்னோவும் மெல்ட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. அதனால் ரிவர்ஸ் எல்லாம் ஃப்ளட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஆல்ரெடி. மிஸ்ஸஸ் மார்ஷல் ஃபைண்ட்ஸ் இட் டிஃபிகல்ட் டு ரீச் ஹோம் ஆஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் தி டவுன் அண்ட் த ஹவுஸ் வாஸ் அண்டர் வாட்டர். அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு, டவுன்லேருந்து அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு நடுத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக வாட்டர், அண்டர் வாட்டர், மேலே ஃபுல்லாக வாட்டர் வந்துச்சு. அதனால் ஷி ஹேட் டேக்கன் டிக் அவர் சன் டு டென்டிஸ்ட். இன்ஃபேக்ட் அவங்க டிக்னி கூட்டிட்டு டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்கல்ல, இப்போது திருப்பி வீட்டுக்கு வரணுன்னா ஷி ஹாஸ் டு கிராஸ் தட் பிரிட்ஜ். ஆனால் எப்படி கிராஸ் பண்ண முடியும்? கிராஸ் பண்ண முடியாது. எதனாலன்னா அந்த ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. சில்ட்ரன் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, அப்போது ஜிம் ஹால் அவனுக்கு சொன்னாங்க, நம்ம ரெடியாக இருக்கணும், எதுவானாலும் நடக்கலாம், அந்த எந்த டைமில் ஆகுதோ, அதனால் நம்ம ரெடியாக இருக்கணும். அப்படியே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இதெல்லாம் எடுத்து வைங்க அப்படி. த சில்ட்ரன் கெட் ஆர்கனைஸ்டு வித் லேண்டன். திஸ் இஸ் லேண்டன். தே ஆர் ரெடி வித் லேண்டன் அண்ட் தே ஆர் ரெடி வித் ஃப்ளாஷ் லைட். தே ஆர் ரெடி வித் கேண்டில்ஸ் அண்ட் தி கேர்ள்ஸ் ஃபில் ஆல் தி பவுல்ஸ். இப்படிப்பட்ட பவுல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. டப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்புறமா பைல் மீன்ஸ் பக்கெட், பைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. பிக்சர், திஸ் இஸ் பிக்சர் அண்ட் ஜக்கு, இதெல்லாம் ஃபில் வித் ஃப்ரெஷ் வாட்டர். இதில் எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிம் கெட்ஸ் ஃபுட், போய் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கான் ஜிம்மு. பிளாங்கெட்ஸு, ஜிம் அண்ட் ஏமி ரெண்டும் கொஞ்சம் பெரிய பசங்க இல்லையா, அவங்க 2 பேருமே ஃபுட்டு, பிளாங்கெட்ஸு அண்ட் தென் கோட்ஸு அண்ட் தென் ஃபஸ்ட் எய்ட் கிட், திஸ் அண்ட் ஆல் தே அரேஞ்சு. ஸோ எந்த டைமில் ஏதாவது நடக்கலாம், அப்போது நம்ம ரெடியாக இருக்கணும். அப்படி தேவர் ரெடி வித் ஆல் தீஸ் திங்ஸ். தேவர் ரெடி வித் ஆல் தீஸ் திங்ஸ். ஆஸ் த வாட்டர் லெவல் ஹேட் ரீசன் அப் டு கேரேஜ், the girls get scattered. இப்போது கேரேஜ் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு ஆல்மோஸ்ட். அது பார்த்துட்டு கேர்ள்ஸ்க்கு எல்லாமே they got feared. That time Jim Hall he gave encouragement to them. No, you don't feel fear like that. They decided to move to the roof. அப்போது நம்ம ரூஃப் மேலுக்கு போய் உட்காரலாம் அப்படி நினைக்கும் போது, so that they can as well signal someone to send the boat. இப்போ யார்கிட்டாவது பார்த்தா அவங்கக்கிட்ட சொல்லலாம், எங்களுக்கு போட் அனுப்பிச்சிங்க, நாங்கள் இங்கேருந்து வெளியே வரதுக்கு அப்படி. ஜஸ்ட் தென் தே ஹியர் ஏ சைல்ட்ஸ் வாய்ஸ். அந்த டைமில் தான் ஒரு குழந்தையோட சத்தம் வாய்ஸ் கேட்டுச்சு. இட் வாஸ் சாரா ஆன் தி ப்ளே ஹவுஸ். இந்த ப்ளே ஹவுஸில் சாரா இருக்கிறான். இட் வாஸ் சாரா ஆன் தி ப்ளே ஹவுஸ். ஜிம் கோஸ் டு கெட் ஹர். ஷி கேரிஸ் ஹர் பிக் எ பேக். ஸோ பாருங்கள், பிக் எ பேக்கில் இப்படி பிடிச்சிட்டு கொண்டு வந்திருக்கான். ஆஸ் தி வாட்டர் லெவல் ஹேட் ரீசன் அப், Jim Hall has gone and to bring Sarah. Who is Sarah? Sarah வந்து ரோஸோட சிஸ்டர் இல்லை. ரோஸ் வந்ததுக்கப்புறம் இவனும் வந்திருக்காங்க. ஆனால் அங்கே ப்ளே ஹவுஸ் பார்த்துட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்கா விளையாடிட்டே. இது பார்க்காமலே ரோஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். ஆனால் சாரா அங்கேயே இருந்திருக்கான்.
The water level was above his knees. So now he went to bring Sarah. The water level knees கிட்டே வந்துடுச்சு. It was raising foot by foot. டே கொஞ்சம் கொஞ்சம் டைம்க்கெல்லாம் மேலே மேலே வந்துகிட்டே இருக்குது தண்ணி. சடன்லி த பவர் வெண்ட் ஆஃப் அண்ட் தி டெலிஃபோன் ஸ்டாப்டு ஒர்க்கிங். டெலிஃபோனும் ஒர்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஜிம் மூவ்ஸ் டு த அட்டிக்ஸ் டு சிக்னல் ஃபார் ஹெல்ப் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஃப்ளாஷ் லைட். கையில் ஃப்ளாஷ் லைட் வச்சுட்டு மேலே யாருக்கா வெளியே எங்கே யார்கிட்ட அது காமிச்சிட்டு அந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்துட்டு யாரோ அது வருவாங்க இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதனால் ஜிம்மு மேலே போயிட்டு அட்டிக் மேலே போயிருக்கான். அட்டிக் வந்து என்ன, அட்டிக் மீன்ஸ் பிளேஸ் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு தி ரூஃப். அந்த இடத்துக்கு போயிட்டு த கேர்ள்ஸ் ஆல்சோ மூவ் டு த அட்டிக் வித் ஃபுட் வாட்டர் அண்ட் பிளாங்கெட்ஸு வாட்டரு ஃபுட்டு எல்லாமே எடுத்துகிட்டு கேர்ள்ஸையும் மேலே போயிருக்காங்க. ஆஃப்டர் அன் ஹவர் தே சடன்லி ஹியர் எ தம்பிங் சவுண்டு. ஒரு சத்தம், தட்டுற சத்தம் கேட்டுச்சு. மிஸ்டர் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ் மார்ஷ். இங்கே யாரும் மிஸ்டர் பீட்டர் அண்ட் மிஸ் மார்ஷ், தே ஆர் ஃப்ரம் தி ரெட் கிராஸ். ரெட் கிராஸ் என்னன்னா அது ஒரு ஹெல்பிங் சொசைட்டி, international organization. Red Cross members come for the rescue of the children. Come from not கிடையாது, come for to rescue these children. எதுக்காக வந்திருக்காங்க, இந்த சேவ் பண்ணுறதுக்காக. ரெஸ்கியூ மீன்ஸ் டு சேவ் பண்ணுறதுக்காக, சில்ட்ரனை சேவ் பண்ணுறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. யார், மிஸ்டர் பீட்டர்ஸ் அண்ட் மிஸ் மார்ஷ். ஆன் சீயிங் தம் சில்ட்ரன் கெட் டவுன் ஃப்ரம் தி அட்டிக். அவங்க பார்த்த உடனே அட்டிக் மேலேருந்து கீழே வந்திருக்காங்க. Jim moves to attic to signal for help. கீழே வந்து yes sir, they got down. This both we had completed. While getting down, Sarah, ஸோ கீழே வரும்போது அட்டிக் மேலே இருந்து கீழே வரும்போது என்ன ஆயிடுச்சு, சாரா ஃபால்ஸ் ஆஃப் ஃப்ரம் தி ஸ்டெப் லேடர். அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற லேடரில் மேலே இருந்து சாரா கீழே விழுந்திருக்காங்க. சாரா ஃபால்ஸ் ஆஃப் அண்ட் பிரேக்ஸ் ஹர் லெக். இதோ பாரு, லெக் பிரேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. she breaks her leg. Her right leg below the knee, knee ki keela, this is knee, below the knee, her right leg below the knee, her right leg below the knee gets broken. Miss Marsh, the Red Cross nurse. Miss Marsh யாரு, அவங்க வந்து ரெட் கிராஸில் நர்ஸு. she only came to rescue them. she along with Mr. Peter இல்லை splints her leg with the pillows and umbrella. Splints means keeping a long flat object as a supporter. பாருங்கள், இங்கே ஒரு ஏதோ வச்சுட்டு அதுக்கப்புறமா சுற்றி வச்சுருக்காங்க. ஒரு லாங் ஃப்ளாட்டான ஆப்ஜெக்ட் மேலே கால் வச்சுட்டு சுற்றிட்டுறாங்க. அப்போது போன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், அப்படியே செட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் ஸ்ப்ளிண்ட். A long flat object used as a support for a broken bone so that bone stays in a particular position. By that it heals. சரியாயிடும். சரியா, this is what we call splint. So the nurse splints her leg with the pillows and umbrella யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் பீட்டர்ஸ் pillows and umbrella, this is truth only. Pillows and umbrella, using pillows because at that time she cannot get anything to take as a help. So using the pillows and umbrella only she prepared this. Okay, Mr. Peters takes Rose, Betty and Sarah, leaving behind Amy and Jim. ஏமி ஜிம்மு பெரிய பசங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே அங்கேயே விட்டுட்டு அடுத்த சின்ன பசங்க ரோஸு, பெட்டி, சாரா. ரோஸ் பெரியவங்க தான், ஏமியோட ஏஜ் தான். ஆனாலும் பெட்டி, சாரா, ரோஸு அவங்க மூணு பேரும் மிஸ்டர் பீட்டரோட கிளம்பிருக்காங்க. இவங்க ஏமிக்கு ஜிம்க்கு கையில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேண்டர்ன் அண்ட் தென் ஜார் ஆஃப் காஃபி அவங்க கிட்டே வச்சுட்டு தே பிளான் டு சென்ட் சம் அதர் போட் டு ரெஸ்கியூ ஏமி அண்ட் ஜிம். இவங்க ரெண்டு பேரும் காப்பாடுறதுக்கு டு ஹெல்ப் தெம் தே பிளான் டு சென்ட் அனதர் போட். ஏமி அண்ட் ஜிம் வர் glad to have a well equipped disaster committee like Red Cross. ஏமி ஜிம்மு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. எதனாலன்னா இப்படி ஒரு ரெட் கிராஸ் சொசைட்டி டைமுக்கு வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கே. அது நினச்சிட்டு the children thank God for timely rescue. That's how timely they got that help. In this lesson the children teach us how to face and live during natural disasters. இல்லை, இந்த லெசனில் நம்மளுக்கு பசங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன, எப்படி ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அந்த டைமில் நம்ம எப்படி சர்வைவ் ஆகிறது, அதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. they plan and stock the things that are required. So at the times of natural disasters, what the things are supposed to be
kept aside, and we require all those that and all they are saying here. We must never show others how scared we are, and we are supposed to maintain that bravery at the time of disaster. That's what very very important. We also see how the disaster committee rescues people from danger and provides first aid. இன்னும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், அந்த டைமில் டிசாஸ்டர் கமிட்டி எப்படி வருவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, பீப்புளுக்கு டேஞ்சரில் இருந்து எப்படி வெளியே கொண்டு வருவாங்க, நம்ம ஃபஸ்ட் எய்ட் எப்படி கொடுப்பாங்க, இதெல்லாம் பார்த்துருக்கேன்ல. ஸோ தட்ஸ் வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.